பொண்டாட்டி வீட்டுல இருந்து எப்ப சொத்து வரும் அதை வச்சு எப்படி வாழலான்னு யோசிக்கிறான் பாரு. அவன்லாம் கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது. அந்த எண்ணத்தெல்லாம் உன்னோடயே வச்சுக்க. ரவிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காத. டேய், அப்ப நான் ரோகிணி வீட்ல இருந்து வர சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? இல்லையா பின்ன? டேய், எனக்கு டேலண்ட் இருக்கு. எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல, வெளியில போர்டு பார்த்தல. டேய், எத்தனை டிகிரி படிச்சேன்றது முக்கியம் இல்ல, உன்னால சொந்தமா ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்பா பணத்தை எடுத்துட்டு ஓடுன பார்லர் அம்மாவோட அப்பா சொத்து எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற. டேய், அப்ப நான் பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிட நினைக்கிறேன்னு சொல்ல வரியா? அதான்டா உண்மை. எதுடா உண்மை? நீ பாத்தியா? ஏய், என்னடா சட்டையை முடியல? ஏய், விடுடா. நானே கடுப்புல இருக்கேன். இப்ப நீங்க எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாரு எப்படி பேசுறானு. அவன் ஒண்ணும் தப்பா பேசலையே. நீ குடுக்குற அட்வைஸ் அப்படிதான் இருக்கு. டேய், ஒரு அண்ணனா உனக்கு நல்லது சொல்ல வந்த பாத்தியா? என்னைய சொல்லணும். இத பாரு ரவி, இவன் பேச்செல்லாம் கேட்டா முன்னேற முடியாது. லைஃப்ல சான்ஸ் எல்லாம் ஒரு தடவை தான் வரும். வரும்போது கரெக்டா யூஸ் பண்ணிக்க. ஆமா ஆமா, இவன் தான் அப்பா பணத்தை 2 தடவை ஆட்டியப்பட்டவனாச்சே. இவனுக்கு சான்ஸ் அடிக்கடி வரும். என்னடா சான்ஸ் வரும்? முத்து சும்மாறா. மனோஜ் நீ போ. போடா போடா. டேய், அவனை விடுறா. நீ எதையும் யோசிச்சு குழப்பிட்டு இருக்காதடா ரவி. நீ எடுத்த முடிவுல அப்படியே இரு. கண்டிப்பா உன் சொந்த காலில் நீ முன்னேறுவிடா.